பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வேத வசனம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 18வது வசனம். இந்த பகுதியில் தாளந்து உவமையை குறித்து பார்க்குறோம். 5 தாளந்து 2 தாளந்தை வாங்கினவர் அதை 2 மடங்காக மாற்றிட்டாங்க. ஆனால் 1 தாளந்தை வாங்கினவர் அந்த தாளந்தை மண்ணுக்குள்ளே புதைச்சி எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்துட்டார். தாளந்தை மண்ணுக்குள்ளே புதைச்சி தூங்க வச்சுட்டு இவரும் மண்ணுக்கு மேலே போய் தூங்கிட்டார். எனவே தாளந்துகளை இரட்டிப்பாக்கியவர்களுக்கு தான் கடவுளுடைய ஆசீர்வாதமும் கடவுளோடு வாழக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிது. ஆனால் 1 தாளந்தை வாங்கினவனுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதமும் இல்லை, கடவுளோடு இருக்கக்கூடிய பாக்கியமும் இல்லாமல் போச்சு. சோம்பேறித்தனம் அவனை வெறுமையாக்குச்சு. சோம்பல்ங்கிறது ஒரு தீய குணம். அது நம்ம முன்னேறவே விடாது. நம்முடைய வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு தடைக்கல் அப்படின்னு கூட சொல்லலாம். நாம் வெற்றி அடையவும் முடியாது, மகிழ்ச்சியாக இருக்கவும் முடியாது. சோம்பேறிங்கிற ஒரு பட்ட பெயர் தான் நமக்கு கிடைக்கும். இருக்கிற இந்த வாழ்க்கையில் மிகுந்த உற்சாகத்தோடு வாழ்ந்து பல நல்ல காரியங்களை செய்யணும். சாம்பல் எருவாக பயன்படும், சோம்பல் சோம்பேறிகள் ஆக்கிவிடும். ஹேவ் a nice day.